காரைக்குடி அருகே ஆடு மேய்த்துக் கொண்டு அரசு பள்ளியில் படித்த மாற்றுத்திறன் மாணவருக்கு மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க இடம். சாதிக்க ஊனம் ஒரு தடையில்லை என சாதித்த அரசு பள்ளி மாணவன். பேருந்து வசதி இல்லாத எங்கள் கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்து மருத்துவம் படிக்க செல்லும் இரு மாணவர்களால் கிராமத்திற்கு பெருமை, கிராம மக்கள் பெருமிதம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கோட்டை ஒன்றிய பகுதியில் உள்ளது கமளை கிராமம். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இக்கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பெரியசாமி, இவரது மனைவி விஜயா. பெரியசாமி விவசாய வேலை பார்த்து வருகிறார். மனைவி விஜயா செங்கல் சூளையில் கூலி வேலை செய்து வரும் நிலையில் இவர்களுடைய மகன் நாகராஜ் வயது 17. ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த மாற்றுத்திறனாளியான நாகராஜ் சிறு வயது முதலே குடும்ப சூழலை காரணமாக தாய் தந்தைக்கு உதவியாக இருந்து 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை கமளை கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் படித்து பின்னர் அருகில் 3.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சைக்கிளில் பயணம் செய்து அருகில் உள்ள பீர்க்கலைக்காடு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தார். மேல்நிலைப் பள்ளி படிப்பு படித்து வந்தாலும் வீட்டில் காலையில் எழுந்து மாடுகளுக்கு தீவனம் வைத்து பராமரிக்கும் பணிகள் செய்து ஓய்வு நேரம், பள்ளி விடுமுறை நாட்களில் தந்தைக்கு உதவியாக ஆடுகளை மேய்த்துக் கொண்டே மருத்துவராக வேண்டும் என்ற கனவில் படித்த நாகராஜுக்கு பீர்க்கலைக்காடு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் மாற்றுத்திறன் மாணவருக்கு நீட் தேர்வு சிறப்பு பயிற்சி அளித்தனர். இந்த ஆண்டு நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 435 மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்ற நிலையில் நீட் தேர்வு பயிற்சிக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் அமராவதி உழவர் பயிற்சி மையத்தில் நீட் தேர்வு பயிற்சி வகுப்பில் பங்கேற்று தங்கி பயிற்சி பெற்றார். தொடர்ந்து நடந்து முடிந்த நீட் தேர்வில் முதல் முயற்சியிலேயே 136 மதிப்பெண் எடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்துள்ளது. மேலும் இதே கமளை கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி உடையப்பன் காளியம்மாள் தம்பதியின் மகன் ரவி 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே புற்றுநோயால் தாயை இழந்த நிலையில் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற கனவுடன் அரசு பள்ளியில் படித்து நடந்து முடிந்த நீட் தேர்வில் 592 மதிப்பெண் எடுத்து அரசு பள்ளிக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்துள்ளது. பேருந்து வசதியே இல்லாத தங்கள் கிராமத்தில் இருந்து 2 மாணவர்கள் மருத்துவம் படிக்க செல்வது எங்கள் கிராமத்திற்கு கிடைத்த பெருமை என பெருமிதத்துடன் தெரிவித்தனர். போதிய அடிப்படை மற்றும் பொருளாதார வசதிகள் இல்லாததால் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்த மாணவர்களின் வெற்றி கொண்டாட முடியாத ஏழ்மையில் தான் கிராமம் மக்கள் உள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் படித்து மருத்துவம் படிக்க போகும் இரு மாணவர்களின் கனவு சிதைந்து விடாமல் அவர்களின் மருத்துவ கனவு மெய்ப்பட தன்னார்வ அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே இரு மருத்துவ மாணவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பேருந்து வசதி இல்லாத எங்கள் கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்து மருத்துவம் படிக்க செல்லும் இரு மாணவர்களால் கிராமத்திற்கு பெருமை, கிராம மக்கள் பெருமிதம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கோட்டை ஒன்றிய பகுதியில் உள்ளது கமளை கிராமம். இதே கமளை கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி உடையப்பன் காளியம்மாள் தம்பதியின் மகன் ரவி 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே புற்றுநோயால் தாயை இழந்த நிலையில் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற கனவுடன் அரசு பள்ளியில் படித்து நடந்து முடிந்த நீட் தேர்வில் 592 மதிப்பெண் எடுத்து அரசு பள்ளிக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்துள்ளது. பேருந்து வசதியே இல்லாத தங்கள் கிராமத்தில் இருந்து 2 மாணவர்கள் மருத்துவம் படிக்க செல்வது எங்கள் கிராமத்திற்கு கிடைத்த பெருமை என பெருமிதத்துடன் தெரிவித்தனர். போதிய அடிப்படை மற்றும் பொருளாதார வசதிகள் இல்லாததால் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்த மாணவர்களின் வெற்றி கொண்டாட முடியாத ஏழ்மையில் தான் கிராமம் மக்கள் உள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் படித்து மருத்துவம் படிக்க போகும் இரு மாணவர்களின் கனவு சிதைந்து விடாமல் அவர்களின் மருத்துவ கனவு மெய்ப்பட தன்னார்வ அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே இரு மருத்துவ மாணவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. என் பேர் விஜயா. நான் நல்லா ஒரு இதுவாக தான் சார் நினைக்கிறேன். படிக்க வச்சு நைட்டும் பகலும் என் பிள்ளைய படிக்க சொல்லி நல்ல விதமாக படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக வந்து இந்த ஊர் சாதனை பண்ணணும் செய்யணும் அப்படின்னு தான் சார் நாங்கள் ரொம்ப நினைக்கிறேன். ஆமாம் சார், எங்கள் வீட்டுக்காரரும் அந்த மாதிரி
ஒரு கூலி வேலை தான் பார்க்குறோம். அங்கே விவசாய வேலை தான் சார். ஆமாம், வாத்தியார் டீச்சர் எல்லாருமே பிள்ளைக்கு ரொம்ப ஒத்துழைக்கிறா சார். ஒத்துழைக்கிறாங்க. அது எல்லோரும் இருந்து அது ஒத்துழைச்சி அந்த பிள்ளைய ஒரு பெரிய ஒரு வனம் கொண்டுட்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். என்னோடய பேர் ஐயாதுரை. நான் கமலை கிராமத்தில் வசிக்கிறோம். எங்கள் கிராமத்தில் வந்து சுமார் ஒரு 120-130 குடும்பங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் பஸ் வசதிகள் எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி மின்சார வசதி இருக்குது. மின்சார இருந்தும் எப்போல்லாம் கரண்ட் போகும்னு எங்களுக்கு தெரியாது. மாணவர்கள் வந்து நல்லா சிறப்பாக படிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு படிப்புக்கு அந்த மின்சாரம் வந்து உதவி இல்லை. அந்த படிக்கிறது வந்து செல்ஃபோன் லைட் வச்சு தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அந்த சூழ்நிலை படித்து 2 மாணவர்கள் வந்து இப்போ மருத்துவராக படிக்க செலக்ட் ஆகிருக்காங்க. அதுபோல் இன்னும் நிறைய மாணவர்கள் இங்கே நல்லா சிறப்பாக செயல்படுறதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் போகிற வசதி இல்லை. எங்கள் கிராமம் மிகவும் பின்தங்கிய கிராமம். கூலி வேலை செய்கிற குடும்பங்கள் தான் எல்லாருமே. யாரும் வசதியெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து படித்து வர்றாங்க. இன்னும் மாணவர்கள் நிறைய நல்ல மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது அரசாங்கம் ஏதாவது உதவி பண்ணிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் கிராமத்துக்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். வணக்கம் சார். நான் பிரிக்கலைக்கடை அரசு மாநில தலைமை ஆசிரியர். இப்போ இந்த மாணவர் வந்து நாகராஜ், ரவி என்ற 2 மாணவர்கள் நம்ம பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தாங்க. அவங்க ஆரம்பத்திலேருந்து இவங்க மருத்துவ படிப்பு போன ஒரு உந்துதல் அவங்களுக்கு இருந்தது. அதை கண்டறிஞ்சு ஆசிரியர் பெருமக்கள் வந்து அவங்க நல்ல பயிற்சி அளித்தாங்க. அதன் வழியாக வந்து அரசு நடத்தக்கூடிய நீட் தேர்வில் அவங்க வெற்றியோடு தகுதி அடைஞ்சிட்டாங்க. இந்த ஆண்டு அந்த மாணவர் 2 பேருக்குமே வந்து ஒரே ஊரை சேர்ந்த 2 மாணவர்களுமே மதுரை மெடிக்கல் காலேஜில் வந்து இடம் கிடைச்சிருக்கு. அதை பார்க்கும்போது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது. இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சி. இந்த வெற்றிக்கு வந்து ஆசிரியர் பெருமக்கள் கடுமையான முயற்சியும் மாணவருடைய கடுமையான முயற்சியும் தான் இந்த வெற்றிக்கு காரணம். மேலும் இதை தொடர்ந்து வரக்கூடிய மாணவர்கள் அடுத்த ஆண்டுகளுக்கு பல்வேறு துறைகளில் பல்வேறு கல்லூரிகளுக்கு போகிறதுக்கு வந்து நாங்கள் வந்து கடுமையான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அடுத்த ஆண்டு காலமும் இந்த அடுத்த வருஷம் இது மாதிரி மாணவர்கள் பயிற்சிக்கு செல்வாங்க. இப்போ இந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு எங்கள் பள்ளி சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அரசு செல்லக்கூடிய சலுகைகளை ஒன்று கொடுக்கலாம். மீண்டும் வந்து அவனுக்கு வந்து நல்லதொரு பயனுள்ளதாக இருக்கும். அதை படித்து வாழ்க்கையில் முன்னேற நமது பள்ளி சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் பெற்றோர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்து கொள்ள நன்றி. வணக்கம். வணக்கம். என் பேர் வந்து நாகராஜ். நான் வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் கமலை ஸ்கூலில் படித்தேன். 6ஆவதுலேருந்து 12th வரைக்கும் பெரியார் ஸ்கூலில் படித்தேன். எங்கள் சார் நல்லா எங்கள் சார் வந்து நல்லா மோட்டிவ் பண்ணி என்னை நீட்டு கோச்சிங் அவங்களே ஃப்ரீயாக கொடுத்து நான் நீட்டில் 136 மார்க் எடுத்தேன். இன்றைக்கி மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தர மாதிரி படித்து இப்போ வந்து மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குங்க. எனக்கு சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். இந்த மாதிரி நிறையா பசங்க வருவாங்க. அதே மாதிரி நான் வந்து கஷ்டப்பட்டு தான் படித்தேன். படிப்பு வந்து தான் முதல்ல முக்கியம். ஒரு ஆள் படித்தா 10 பேர் அவங்க தலைமுறையில் 10 பேர் படித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆள் படித்தா 10 தலைமுறை முன்னேறும். எங்கள் ஊர் தெரிகிறதுக்கு காரணமே வந்து நாங்கன்னு சொல்ல முடியாது, நாங்கள் படித்த படிப்பு தான் காரணம். அதான் முக்கிய காரணம். எங்களால் தெரியுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து நாங்கன்னு சொல்ல முடியாது. நாங்கள் படித்த படிப்பு தான் வந்து வெளியில் காமிச்சிருக்கு, எங்கள் ஊரை வெளில காமிச்சிருக்கு. வணக்கம். என் பேர் ரவி. நான் கமலை கிராமம். அப்பா பேர் உடையப்பன், அம்மா பேர் காளியம்மாள். அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தில் தான் வந்திருக்கேன். அப்போ நான் 12th வந்து பெரியார் ஸ்கூலில் படித்தேன். எங்கள் சார் வந்து எனக்கு வந்து நீட் எக்ஸாம்னா என்னன்னு எடுத்து சொன்னாங்க. அப்புறம் முத்துராமலிங்க சார் என்ன சொன்னாங்கன்னா, நீட் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து இன்றைக்கி நான் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். 592 மார்க் எடுத்தேன். 592 மார்க் எடுத்ததுக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் கார்டியாலஜிஸ்ட்டாக வந்து மக்களுக்கு மட்டும் இல்லாமல் முதல்ல அந்த படிக்க சிரமப்படுறவங்களுக்கு நல்ல உதவி செய்யணும். நெக்ஸ்ட்டு மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு அவேர்னஸே இல்லாத மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அவங்கள சரி பண்ணுறது நோக்கமாக இருக்குது சார்.